இயேசு உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு நல்ல வாழ்வை அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதிகளில் இருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வறுமையில் இருந்தும் உங்களுடைய தரித்திரத்தில் இருந்தும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் பலவிதமான போராட்டங்களில் இருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் உங்களை விடுவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. இந்த மாலை வேளையில் ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை தனிமையில் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய வேதத்துல ஒருத்தரை பார்ப்போமானால் எத்தனையோ வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருத்தங்களை நீக்கி இருக்கிறார், அவருடைய பிரச்சனைகளை நீக்கி இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எப்படியாப்பட்ட வருத்தத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இயேசு உங்களுக்கு இலவசமாக உங்கள் வருத்தங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் அவர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.